Hello friends, good morning everyone. வாங்க MCX மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் நமக்கு தொடர்ந்து மேலே தான் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எஸ்டர்டே ஈவினிங்கில் ஒரு சப்போர்ட் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு. ஸோ எடுத்தது கிட்டத்தட்ட 7943 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மறுபடியும் ஒரு பை சைடு போகுமா இல்லைனா ஒரு செல் சைடு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி ஏபிஐ என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9.072 மில்லியன் பேரல்ஸ் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரைஸ் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த இன்வென்ட்ரி டேட்டா ஏபிஐ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா கண்ட்ரோல் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸோட டோட்டல் கண்ட்ரோல் யூஎஸ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மறுபடியுமே ஒரு போரை தூண்டுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மிலிட்ரி கல்ஃப் ஆஃப் ஓமனோட பனாமா ஃப்ளாக்டு கார்கோ ஷிப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எதனால் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அமெரிக்கன் பிளாக்கேட் இராணுவ பிளாக்கேடை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மீறி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய இடம் அமெரிக்கா வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் கப்பல் கொண்டு வராதிங்க, இந்த பக்கம் பிளாக்கேட் இருக்குது அப்படின்னு. அதையும் மீறி இந்த பனாமா ஃப்ளாக்டு கார்கோ ஷிப் மூவ் ஆனதுனால ஃபுல்லாக டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மறுபடியும் நமக்கு க்ரூட் ஆயில் ஒரு டிமாண்டு தான் காட்டுது. ஸோ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏபி எஸ்டிமேட் நமக்கு செல்லிங் சைடு காட்டுது. பட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் மறுபடியும் ஒரு டிமாண்டு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. எப்படியும் கொஞ்சம் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ இதனால நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். 7791 ஓகேங்களா. ஸோ 7791 தான் இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8251 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு ஒரு $0.48 பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கனால ஒரு 50 பாயிண்ட் மேபி ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் நமக்கு 268ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 262.6. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 257.5. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது சேம் 268. இந்த 268 பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் ஸோ நெக்ஸ்ட் பை ட்ரெண்டை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது வரைக்கும் 268ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர் எப்படிங்க இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஒரு டிமாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் $4,360 எடுத்து நமக்கு டிமாண்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த டபுள் பாட்டம் சப்போர்ட் நெக்லைன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் நெக்லைன் 4404 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ். இன்றைக்கி யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கோல்டு அண்ட் சில்வர் மூவ்மெண்ட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அது பை சைடாக இருக்குமா செல் சைடாக இருக்குமாங்கிறத இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வச்சு எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 1,53,208ங்கிறது சப்போர்ட், 1,55,426ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சில்வர் எடுத்துக்கிட்டால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,30,604. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஹை வச்சுக்கலாம் நாம. ஓகேங்களா. ஸோ இந்த ஹையை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 2,42,036ங்கிறது தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது காப்பர். ஸோ காப்பரில் பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. எஸ்டர்டே பார்த்தா சேம் சப்போர்ட் தான் 1,375. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,394. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் எப்படிங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா டவ் ஜோன்ஸ் ஒரு 35 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. கிஃப்டி நிஃப்டி ஒரு 38 பாயிண்ட் பாசிட்டிவ்ல நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸுங்கிறது பெரிய அளவில் பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவுமே நமக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் படி க்ரூட் ஆயில் தொடர்ந்து இன்னுமே கொஞ்சம் டிமாண்டு ஆனது அப்படின்னா ருப்பி கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ருப்பி வீக் ஆனது அப்படின்னா மறுபடியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய
சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் க்ரூட் ஆயில் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா வார்ன் பண்ண மாதிரி ஒரு $85 ரீச் ஆகிடுமா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 83.79 வந்திருக்கு. இன்னொரு $1.50 தான். இன்னொரு $1.50 வந்தது அப்படின்னா 85 வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், விப்ரோ, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். அதுவுமே வந்து ஒரு பெரிய அளவில் பாசிட்டிவ் வந்து கிடையாது. டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ் நல்லா இருக்குது. 2.47% வந்து பாசிட்டிவ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஏபி எஸ்டிமேட்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா இன்வென்ட்ரி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்டிமேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மேபி இன்வென்ட்ரி டேட்டா வரப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் ஏபி எஸ்டிமேட்டுங்கிறது எப்போ நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா மார்னிங் டைம் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.